எவனுக்கு காய்ஸ் நம்ம இன்னைக்கு பஸ் சிமுலேட்டர் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த உடஞ்சி போன பஸ் வச்சுட்டு நான் எப்படா விளாட. சரி போவான் சொல்லிட்டு என்னாவது வைக்கலாம் கொடுப்போம். சரி விடப்பான். என்னடா அதுக்குள்ள ஹிந்தியா? டே ஏதோ ஹிந்தி வர தெரியாதுடா அப்படின்னு ஒரு ப்ராடு கொடுத்ததை பற்றிங்களா? நான் ஒரு பைத்தியக்காரன். சை டூரா போங்களே, இதெல்லாம் கண்டபடி காமிக்கிறானுங்க. சை தூய் தூய் போங்க. அம்மா பசி இருக்கு, மேம்பாக்கு இருக்கு, என்ன ஆச்சு பசிக்கு? பசா என்ன போக முடியல, இல்லைங்க மரியாதையா போயிரு. बस खेलना बेटे इसका फ्री फायर है यार आप फ्री फायर मैच என்னடா நீ யாரோன்ற என்ன திரும்ப ரீபீட் வரணுமா? என்ன எப்படி போகிறாங்க கன்ஸ்ட்ரக்டடு என்ன வைக்கலாம்? இங்கே இங்கே கன்ட்ராக்டை கொடுப்போம். கொடுத்துட்டோம்ல, எனது ஜாப் வரல. சரிப்பா ஆரம்பத்தில் வந்து ஏரோப்ளைனுக்கு முண்டாக்கண்ணே முடிச்சுக்கிட்டே இருக்கான். ஏரோப்ளைன் வேறு பார்த்துட்டே இருக்குது. இதில் நம்ம பஸ்ஸு எதுன்னு எனக்கு தெரியல. ஸோ உள்ளே போயிட்டேன். என்னோடய சேவலெல்லாம் பாருங்கள், கீழே 2 சேவல் இருக்குது. ஒன்று இல்லை, இன்னொன்று காப்பியா எனக்கு தெரில. சரி ஃபஸ்ட் ஆரம்பத்தில் இங்கே விட்டுருக்கானு கார் போட்டு சொன்னான். நேரம் போனால் முடியுது அதில். என்னடா இது மேடு பக்கத்தில் நிற்கிது? சரி அம்மா ஏறுங்க யாருங்க பஸ் எங்கே போது நடக்க தெரியாது. டேட் சேம்மா எனக்கு உண்மையே தெரியல. சரி ஒன்று டக்குன்னு ஏறுங்க. பஸ் 5 நிமிஷம் தான் நிற்கும், அதுக்குள்ளே எல்லோரும் மேலே ஏறிக்கோங்க. இல்லை பஸ் விட்டுட்டு போயிடுவேன். எம்ம வீட்டுக்குள்ளே அங்கிட்டு போங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டானுங்க பைத்தியக்காரன் போயிடுவேன். அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே ஒரு ஆள். அவ்வளோதாங்க. இப்போ போகலாம் நம்ம திருநெல்வேலி டு சென்னை போகலாம். பஸ்ஸு திருநெல்வேலி டு சென்னை அப்படி. சரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், அது எனக்கே தெரியும். இப்படிடா திரும்பணும். இதில் அப்படியே ஒரு திருப்பி விடுங்கடா. என்னடா இது பஸ்ஸு? இந்த பஸ்ஸு உடம்பு வண்டியை வச்சுக்கிட்டு பாருங்க 56 79 இருக்கேன். வளைச்சி விடாதீங்கடா, எனக்கு வேற வேடிக்கையாக வந்துடும் போல இருக்கேன். ஜல்லியானி வாடி இது பிறவே பாட்டி தான், இதெல்லாம் வச்சு ரோசட்டி தான். நான் போவேனே, எங்கே தான் போவேனே. எல்லாம் பிச்சைக்கார பழைய வழியை விடல, எல்லாம் வழியை விடுங்களா. வழியை வேற விட மாட்டேங்கானுவ. இது எனக்கு சம்மந்தமா? போங்கல டக்குன்னு போக மாட்டேங்கானுவ. பங்களே சொல்லுங்க பைத்தியக்காரங்களா, என்னெல்லாம் குறுக்க வரீங்க? நான் எப்படில போகிறது? சரி கொண்டு போ. இந்த பிசி யாரும் ஒர்க் ஆக மாட்டேங்கி. பிசின்னா நான் நேரத்துக்கு அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்கி. அச்சுக்கு பிடிச்சிக்கி டாங்கி நக்கன கொய்யா. நான் கொய்யாப்பெல்லாம் தரமாட்டேன். சரி போவோம். புது ரோட்டு தான். இந்த ரோட்டுக்கு இல்லைன்னா வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வரடா. முக்கியமாக நேரில் இடம் வரேன். நேரில் வந்துருந்தா இந்நேரத்துக்கு நான் எங்கே போயிருக்கேன், எங்கேயா போயிருப்பேன். என்னடா நம்ம ஒரே ஊரில் தான் இருக்கோம், இன்னும் நம்ம அங்கே நல்லில் ஆகணும். அங்கே எப்படி போகிறது? புக்கு வளைவு வருது. இந்த வளைவில் தாண்டி இந்த வளைவில் வந்து திருப்பதி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி திருப்ப சொல்லுவாங்க.
நம்மளுக்கு அப்படி நினைத்து போகிறாங்க. அப்படி டக்குன்னு போவாங்கடா. இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. இது டக்குன்னு வேறு போய் தொலையாது போல இருக்கே. நான் கண்டபடியே சூஸ் பண்ணி விட்டேன் ஏதோ ஒரு ஊருக்கு போகணுன்னு. ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பின்ன அடி கொடுத்தா டேய் என் கூட்டுறா கூப்பிட்டு போகிறீங்க எப்படி என்ன பசு மேடு வாக்கில் போகும் கொடுத்துருவோம். இப்போ அது கொஞ்சம் பெரிய கொடுத்துருங்கடா. இன்னொரு கூட்டு அந்த இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அதுலேயும் அதுக்கு இதே பரவாயில்ல. எப்படி எல்லாம் இருக்குது. திடீர்னு இந்த மழை எங்கே இருந்தால் வருது. சரி அப்பா இருக்குது. சரி டக்கு போங்கடா. டேய் வழியை விடுங்கடா. டேய் வழியை விடு. வழியை விட்டு வேலைங்கள இல்லை வந்து மோதுறேன். ஏன் மோதலையும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்களே. பார்க்க முடியல. நம்ம வந்து விடுவோம்னு சொல்லி மட்டும் ஒருத்தங்க திருப்பிட்டோம்மா. எனக்கு இனே வருவீங்களே. இங்கே வேறு அவனுக்கு விட்டுட்டேன். நல்லா பண்ணலாம் போல. அப்படி அவன் சிக்கலில் மாட்டி விட. ஏன்னா அவன் என்னோட வில்லை. அவனோட எதிரி நாட்டு அவன் சைனா நாட்டுக்காரன் பண்ணுறாங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. சரி போவோம். என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்தா ரோட்டில் உள்ளாலும் வரணும். உள்ளாலாம் எனக்கு ஓட்டவே தெரியாது. ஏற்கனவே எனக்கு ஓட்ட தெரியாது. இதில் பார்த்து பார்த்து தான் ஓட்டுதேன். இதிலே 74 வரைக்கும் ஸ்பீட் இருக்குது. இல்லை 204 வரைக்கும் ஸ்பீட் இருக்குது. நான் அதுலேயும் தாண்டி குறைச்சி தான் போகிறேன். ஏன்னா எனக்கு ஓட்டவே தெரியாது. ஓட்ட மட்டும் தெரிஞ்சிருந்தது என்னத்துக்கணுங்க. அவ்வளோ சொல்லி ஓட்ட தெரியும் போதே நான் இப்படிலாம் பண்ணுறேன்னா ஓட்ட தெரியாத போது என்னெல்லாமா பண்ணுவேன். அப்படியே வழியை விட்டு வேலைங்கல உள்ளாக்குள்ள அந்த ஸ்டெப்பில் வேறு வச்சுட்டானுங்க. உள்ளாக்குள்ள அந்த ஸ்டெப் வச்சுருக்கு. ஸ்டெப் வச்சோன்னா கொன்னே போவேன். என்னோட இந்தியந்தோட ரெஸ் பைக்கியம் மாதிரி இருக்குது. ஆமாங்க இந்தியந்தோட ரெஸ் பைக்கியம்லேயே எப்படி தான் ஒரு சுற்று வளைய விடணும் இந்த ஊருக்கு நடுவில் அந்த மாதிரி இருக்குது. சரிப்போ டேய் ரைடாப்பில் போயிடுச்சுருவேன். சரிப்பா என்னடா ரொம்ப எனக்கு என்ன மோதிட்டேன். சரி ஃபஸ்ட் இயரில் போயிட்டு அடுத்து ஒரு திருப்பலை போட்டு தப்பிச்சிடலாம்னு பார்த்தேன். புது ரோட்டு தான் எனக்கு தான் அர்ச்சனை. அர்ச்சனை மேல் அர்ச்சனை இங்குதானே ஊதலை. ஓகே நெக்ஸ்ட் மேப்பு. டெக்ஸ்ட் மேப்னு எல்லாம் எங்கெல்லாமோ வருது. சரி அடுத்த ஒரு நாள் கண்டிப்போம்.